தக்வா உள்ளவர்கள் உலக பற்றற்றவர்களாக இருப்பார்கள். தான் இந்த உலகத்தில் சேர்த்து வைத்து தனது குடும்பத்துக்காக விட்டு செல்வதை விட தன்னுடைய மறுமைக்காக தான் அனுப்பி வைத்தது அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஒருவன் விரும்பினால் அவனிடத்திலே தக்வா இருக்கிறது. யார் அவர்கள்? தக்வா உள்ளவர்களுடைய அடையாளங்களில் ஒன்று என அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தர்மத்தில் கவனம் உள்ளவர்களாக இருப்பார்கள். தக்வாவுடைய உயர்ந்த அடையாளமாக அல்லாஹ் சொல்கிறான், அவர் கருமித்தனம் இல்லாமல் கஞ்சத்தனம் இல்லாமல் அல்லாஹுவின் பாதையில் மார்க்கத்துக்காக செலவு செய்வார், ஏழைகளுக்காக செலவு செய்வார், உறவுகளுக்கு கொடுப்பார், நன்மையான காரியங்களில் தன்னால் முடிந்த அளவு செய்து கொண்டே இருப்பார். இங்கே கேள்வி என்ன? வசதி இருக்க வேண்டுமே, செல்வம் இருக்க வேண்டுமே? இல்லை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் இதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறான். அவர்கள் நெருக்கடியில் இருந்தாலும் தர்மம் செய்வார்கள், வசதி இல்லாமல் இருந்தாலும் தர்மம் செய்வார்கள், தங்களுடைய வறுமையிலும் செலவு தர்மம் செய்வார்கள், தங்களுடைய செல்வ நிலையிலும் தர்மம் செய்வார்கள். ஒரு வருடத்தில் 1 கோடி இருக்கிறது, அவர் சில ஆயிரங்களை கொடுக்கிறார். ஒரு வருடத்திலே வெறும் 100 ரூபாய் இருக்கிறது, வெறும் 50 ரூபாய் இருக்கிறது, அவர் 1 ரூபாயை மட்டும் தர்மம் செய்கிறார், அல்லது ஒரு 5 ரூபாயை தர்மம் செய்கிறார். அன்பு சகோதரர்களே, நாம் பார்ப்பது என்னவென்றால் அந்த தொகையின் அளவை பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்ப்பது எதுவென்றால் கொடுக்கின்ற மனிதனுடைய தக்வாவை பார்க்கிறான், அவனுடைய இஹ்லாஸை அல்லாஹ் பார்க்கிறான், அவன் எந்த எண்ணத்தில் கொடுக்கிறான் என்பதை பார்க்கிறான். அல்லாஹ் உன்னை திருப்திப்படுத்துவதற்காக என்னால் முடிந்ததை கொடுக்கிறேன். ஆகவேதான் சொன்னார்கள், உங்களுக்கு முடியவில்லை என்றால் உங்களிடத்திலே ஒரே ஒரு பேரித்தம்பழம் தான் உங்களது உணவுக்கே இருக்கிறது, ஒரே ஒரு பேரித்தம்பழம் மட்டும்தான் உங்களுடைய உணவுக்காக இருக்கிறது என்றால் இத்தகுன்னார் வலவ் பிஷிக்கி தம்ரா, அதனுடைய பாதியை பித்து பசித்த ஒருவருக்கு தர்மம் செய்தாவது நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அன்பு சகோதரர்களே, லட்சங்களை அல்லாஹ் பார்ப்பதில்லை, கோடிகளை அல்லாஹ் பார்ப்பதில்லை, கொடுக்கப்பட்டது யாருடைய முகத்துக்காக? وما لأحد عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى, அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக மட்டும். لا نريد منكم جزاء ولا شكورا إنا نخاف من ربنا يوما عبوسا قمطريرا. அல்லாஹ்வை பயந்து மறுமையை பயந்து மட்டுமே தர்மம் கொடுப்பது. என்னுடைய பேர் பதியப்பட வேண்டும் என்பதற்காக, எனக்கு பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக, என்னை பற்றி புகழப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. எது இருக்கிறதோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, அவனுடைய இடது கைக்கே தெரியாது வலது கை தர்மம் செய்வது என்று. அவர்கள் அர்ஷுடைய நிழலிலே இருப்பார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், தக்வா உள்ளவர்கள் தங்களுக்கு அவர்கள் உலகத்தில் சேர்த்ததை விட மறுமைக்கு சேர்ப்பார்கள்.